நான் ஒரு முறை நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி நாங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணும்போது வலது பக்கம் கருமாரியம்மன், இந்த பக்கம் நாகாத்தம்மன். அப்போ அங்கே எதிர்முறையில் வந்து குலதெய்வம் செல்லியம்மன், அங்கே என்னோட வந்த ஓம் சக்தி அம்மா அவங்க தெருவீதி அம்மன். அன்றைக்கி எல்லாருடைய உடம்புல ஒரு அம்மாவோட உடம்புல வந்து தெருவீதி அம்மன் வந்தாங்க. ஒருத்தங்க அந்த ஊருக்கார அம்மா உடம்புல வந்து அந்த நாகாத்தம்மன் படவேட்டம்மன் வந்தாங்க. என்னோடய உடம்புல கருமாரி அம்மன் வந்தாங்க. அப்பா வந்து என்ன சந்தோஷம். நாகாத்தம்மன் வந்து சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகமுக்கன்னா வந்து பௌர்ணமின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பௌர்ணமி காலத்தில் நாகங்களுக்கான சல்லாபங்கள் நடைபெறும். இச்சாதாரி நாகம்னா சொல்கிறோங்கல்ல, நீயா படத்துலலாம் பார்த்துருங்க, அதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி நாகங்கள் எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ அதீத சக்தியோட மனித உருவம் எடுத்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் கொடுப்பேன், அதை நான் பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் அதீத சக்தி. அதுக்கிட்ட அதெல்லாம் சில பேருக்கு புரிய வைக்க முடியாது. அதிசயம் எங்கே இருக்குன்னு தெரியல, எந்த எல்லையில் இருக்குன்னு தெரியல. திடீர்னு பாருங்கள், நம்ம காணொளி பார்த்துட்டே இருக்கோம், இங்கே எங்கிருந்தோ ஒரு காசும் 10 ரூபா காசும் ஒரு வேப்பிலையும் எங்கிருந்து வந்து விழுறதுன்னே தெரியல. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அமைதியான ஒரு தருணம் தான் பௌர்ணமி தருணம்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அந்த புயலுக்கு முன்னே ஒரு அமைதி பின்னையும் ஒரு புயலும் இருக்கும். அது பௌர்ணமியில் அது உண்டு. மிக்க நன்றி. தினமும் நேரலையில் ஒரு 9:30 10 மணிக்கு மேலே தான் நான் வரேன். அந்த 10:30 மணிக்கு மேலே நேரலை வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து பங்குனி உத்திர பதிவு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நான் பிரித்திங்கரா கோயில் வழிபாடு அது உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி செல்லியம்மனோட கும்பாபிஷேகம் அதை முடிச்சுட்டு வரோம். ஏதோ ஒரு வகையில் 10:30 மணிக்கு தான் எனக்கு நேரலை வருகின்ற நிலைமை இருக்கின்றது. ஆனால் இருப்பினும் தினமும் உங்களை பார்க்கின்றேன், உங்களோடு இணைந்திருக்கின்றேன், உங்களோடு என்னோடய கருத்துக்களை பகிர்கின்றேன். நீங்களும் எனக்கு ஆதரவு தந்து என்னுடைய நேரலையை நீங்கள் வந்து ஒளிப்பதிவு மூலமாக உங்களுக்கு அவருக்கு என் கணவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீங்க. உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு, பௌர்ணமி நேரத்தில் அதீத தெய்வீக ஆற்றலை பெறுவது எப்படி. ஏனென்று சொன்னால், உலகத்தில் வந்து பிரபஞ்ச சக்தின்றது மிகப்பெரிய சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தியில் வருகின்ற வெளிப்படும் ஆற்றலை எத்தகைய ஒரு நன்மையை அளிக்கும்ன்றது நமக்கு வந்து உணர வேண்டும். தெய்வீக அதிர்வுகளை நாம் பெறும் பொழுது எத்தனை கோள்களில் ஒரு மாறுபாடு நம்மளோட ஜனன ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த அதிர்வலைகள் நமக்கு நன்மையான ஒரு சூழலை தரும். அதுதான் ஒரு சிறப்பு. அந்த ஒரு நன்மையான சூழலை பிரபஞ்ச சக்தி தருகின்ற நாட்களில் ஒன்று தான் இந்த பௌர்ணமி என்று சொல்லலாம். சந்திரனை வணங்குவதன் மூலமாக சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்றதும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சந்திரன் என்றாலே மனதிற்காரகன் என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் தாய்க்காரகன் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு ஜாதகத்தில் ஒரு தாயால் அந்த மகனுக்கு பயன் இருக்கின்றதா, தாயால் அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கின்றதா, அல்லது ஒரு மகனுக்கு அந்த தாய்ப்பாலே சில நேரத்தில் விஷமாகின்றது, தாயாலே பல துன்பத்தை அனுபவிக்கிறது. அதே போல் பெண்களுடைய தொடர்பு, பெண்களால் மகிழ்ச்சி அல்லது பெண்களுடைய துயரம், இந்த பிறந்த பெண்களாக இருந்தாலும், அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும், சகோதரிகளாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் பெண்களோடு இணைந்த விஷயங்களை நல்லது நடக்கிறது, சில பேருக்கு கெடுதல் நடக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் சந்திரனுடைய நிலை என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம காலங்கள், அமாவாசை காலங்கள், இந்த கிரகண காலங்கள்னால் மனதினுடைய ஆற்றல் வந்து எதிர்மறையான ஆற்றலும் எதிர்மறையான வேகம் பூமியில் இருப்பதன் காரணமாக நிறைய விபத்துக்கள், கண்டங்கள், மனதளவில் பாதிப்புகள், பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவுகள், பேச்சுக்கள்,
விதண்டாவாதங்கள் இதெல்லாமும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோக்குள்ளோ இத்தனை எதிர்மறையை பார்க்குறோமோ, எவ்வளோ மைனஸஸை பார்க்குறோமோ, அதே மாதிரி மைனஸ் குவாலிட்டி பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சந்திரனை மையமாக கொண்டு நிறைய ப்ளஸ் இருக்குது. சந்திரன் குருவோட சந்திரன் இணைக்கும்போது குரு சந்திர யோகம்னு சொல்லலாம். செவ்வாயோட சந்திரன் இணையும் போது சந்திரமங்கல யோகம்ன்றதை தான் சொல்கிறது. அதே போல் சந்திரனுடைய அந்த வளர்பிறை சந்திரன் வரை பார்வை சில கோள்களிலிருந்து படும்போது ஜனன ஜாதகத்தில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கும் தேய்பிரை காலகட்டங்கள் உகந்தமாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி குருவோட பார்வை 5, 7, 9ஆம் பார்வை எப்படி பார்க்குறதோ அதே போல் தான் சந்திரனுடைய பார்வைகள் கோள்களின் மீதும் லக்னத்தின் மீது படும்போது அதற்கு ரொம்ப அதீத சக்தி சொல்லப்படுகின்றது. ஆயுள் காரகன் மாரகம் இதை பற்றினா நம்ம பார்க்கும்போது சந்திரனோட பார்வை இருந்தால் அந்த கண்டத்திலேருந்து தப்பிக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே போல் பெண்கள் தொடர்புடைய தொழில், அழகு கலை, இது மாதிரி பெண்களுடைய ஆடை ஆபரணங்கள், பெண்களை மையமாக கொண்டு உபயோகப்படுத்தப்படும் பொருள்கள், இதெல்லாம் கூட சந்திரனை மையமாக கொண்டு தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அழகு, அந்த முருகிய உணவு, எஸ்தட்டிக் சென்ஸ், இதெல்லாம் கூட சந்திரனை மையமாக கொண்டு வருது. இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, நம்மளுடைய பஞ்சபூத வழிபாடு அப்படின்றது ஒன்று பார்க்க போகிறோம். அதே போல் தான் நம்ம இயற்கை சார்ந்த வழிபாடு. 9 கோள்கள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு வெளிப்படையாக தெரிகின்ற கோள்கள் என்று சொன்னால் சூரியனும் சந்திரனும். சராசரி மனிதனாக கூட அந்த சூரிய சந்திரனும் உணர முடியும். கொஞ்சம் அதற்கு மேற்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் நம்ம மற்ற கோள்களை பார்க்க முடியும் பூமியிலேருந்து. அது கூட தெரிஞ்சவர்களால், அறிவியலோடு இணைந்த ஜோதிடம் கற்றவர்களால் முடியும். அந்த கோள்களுடைய நிலைமையை கூட கண்டுபிடிக்கணும் பூமியிலேருந்து அப்படின்னு சொன்னால் சந்திரனை வைத்து கொண்டு தான் இங்கிருந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று விண்மீன் இருக்கும். ஏன்னா விண்மீன்கள் சிமிட்டும், கோள்கள் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, தொலைவு அதிகம். ஆனால் அது அதுக்குன்னு உண்டான வெளிச்சத்தோடு ஒரு பிரைட்னஸோடு இருக்கும். சந்திரனை மையமாக கொண்டு தான் சந்திரன் பக்கத்தில் இது குருவா, சனீஸ்வர பகவானா, அங்காரகனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த 4 சூரியன், சந்திரன், சனி, ஈஸ்வர பகவான், அப்புறம் அங்காரக பகவான், குரு பகவானாக நம்ம பார்த்துடலாம். விடிகாலையில் சுக்கராச்சாரியர், அவரை விடிவெள்ளியாக நம்ம பார்த்துடலாம். சூரியனோட ஒளியோடு தான் புதன் மறைகிறதுனால நம்ம பெரும்பாலும் நம்ம புதன் கோள்களை நம்மளால் பார்ப்பது ரொம்ப அதிகம். ஒரு டெலஸ்கோப்பி மூலமாக இல்லை பிளானட்டோரியம் மூலமாக தான் நம்ம அதை புதன்னா ரொம்ப பார்க்க முடியும். ஆனால் நமக்கு நேருக்கு நேர அதோட சக்தியை உணர்கின்ற ஆற்றல் என்று சொன்னால் கோள்களில் சூரியனும் சந்திரனும். இந்த சூரியனும் சந்திரனும் பூமின்றது தான் பெரிய விஷயம். பூமி சூரியனை சுற்றி வருகிறது, சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. இதெல்லாம் நிறைய சயின்டிஃபிக் விஷயம் இருக்குது. சூரியன் பூமி சந்திரனை மையமாக கொண்டு தான் இந்த அமாவாசை பௌர்ணமி வர்றது. சூரியன் பூமி சந்திரனை கொண்டு தான் கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வருது. சயின்டிஃபிக்காக இதை பற்றி அறிவியல் ரீதியாக கோள்களோடு இணைந்த தொடர்பு இன்னும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ எதற்காக சொல்கிறேன்னா, இந்த சந்திரனுடைய விஷயம் பூமியில் நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கறது. மதியுகின்னு சொல்லுவோம் இல்லையா? மதியுகின்னா மிகுந்த அறிவாளின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மன்னர்களுடைய அரசவையிலும் மதியுகி, மந்திரின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த மதியுகின்றாலே அறிவு. அப்போது சந்திரன் அறிவு சார்ந்தவர். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையிலிருந்து குருவோட சந்திரனாக இணைந்திருந்து, குருவோட சந்திரனும் கேது இணைந்திருந்தால் இன்னும் அதிசயம், இன்னும் தெய்வீக அதிர்வலைகள், தெய்வீக பேரறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் தெய்வீக அதீத ஆற்றலுடைய பேச்சாற்றலாம் அவங்களுக்கு இருக்கும். மதி என்றாலே அறிவு. அந்த மதினா சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இந்த அறிவானது வெளிப்படும். இன்றைக்கு நேற்று இல்லை, சூரியன் சந்திரன் வழிபாடு காலம் தொட்டு இந்த சூரியன் சந்திரனை வழிபடுகிறார்கள். சங்க காலத்தில் சூரியன் வழிபாடு பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க, சந்திரனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவும் சங்கம் அறிவிய காலத்தில் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஆரம்பிக்கும் போதே, அவர் சமண மதத்தை சேர்ந்தவராக தான் ஆரம்பிக்கும் போதே ஞாயிறை போற்றுதும் என்று சொல்கின்றார். அடுத்ததாக திங்களை போற்றுதும் என்று சொல்கின்றார். அடுத்ததாக மாமழை போற்றுதும் என்று சொல்கிறார். இந்த ஞாயிறு
சந்திரனை மையமாக கொண்டு தான் இந்த மற்ற சுக்கிரன் போன்ற இணைவு வரும்பொழுது தான் இந்த மழை என்றதே வரும். கோள்கள் ரீதியாக அது ஒரு பெரிய தொடர்பு. அது அவருக்கு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா இல்லை. ஆனால் இது மூன்றும் பிரபஞ்ச சக்திக்கு ரொம்ப முக்கியம். சூரியனை போற்றுதும் சந்திரனை போற்றுதும் மாமழை போற்றுதும்ன்றது இளங்கோவடிகள் நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த திங்களுக்கு வந்து அவ்வளோ திங்களை போற்றுதும் சொல்லிட்டு அவர் இளங்கோவடிகள் போற்றுகின்றார். அதனால் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த திங்கள் வழிபாடுன்றது ரொம்ப உகந்தது. இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த திங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் சரி, சமண மதத்தை சேர்ந்தவங்களும் சரி, இந்த புத்த பௌர்ணிமாவே சொல்லுவாங்க, குரு பௌர்ணிமான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷமானது. அதுவும் குருவும் சந்திரனும் இணைந்தன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜாதகத்துலேயும் வந்து குரு சந்திரன் இணைந்தாலே ரொம்ப யோகம், குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குரு சந்திரனை பார்த்தாலோ, சந்திரன் குருவை பார்த்தாலோ, குரு சந்திரன் வீட்டில் இருந்தாரோ, சந்திரன் குரு வீட்டிலிருந்து பரிவர்த்தனையாலோ, அது இன்னும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து திங்கள் சந்திரனுக்கு உண்டான ஒரு பெரிய விஷயம். சந்திரன் சொன்னாலே நான் மிகப்பெரிய ஸ்தலம்னு பார்த்தோம் அப்படின்னா, திங்களுடைய அந்த சந்திரனுடைய அதீத தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா, பூமியில் வந்து பெரும்பாலும் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானம். அந்த திருப்பதி மலையில் திங்களுடைய அதீத ஆற்றல் வந்து திருப்பதி மலையில் வந்து ஈர்ப்பு சக்தி இருக்கும். திங்கட்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அதீத தெய்வீக ஆற்றலை வந்து அந்த திருப்பதி மலையிலேயே நீங்கள் பெறலாம். அந்த திருப்பதி மலைக்கும் திங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. அந்த தெய்வீக ஆற்றல் அது வந்து பெறுவது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்தர் பீடம். அப்பப்பா நீங்கள் பௌர்ணமியின் போது சித்தர் பீடத்தில் உட்காந்து தியானம் செய்தீர்கள் என்று சொன்னால் அதீத ஆற்றல் வந்து வெளிப்படும். எந்த சித்தர் பீடமாக இருந்தாலும் சரி, அந்த சித்தருடைய பீடத்தில் நீங்கள் உட்கார்ந்து, அதுவும் குறிப்பாக சந்திரன் வந்த பிறகு வருகின்ற தியானம். சந்திர உதயம் சாயங்காலம் 6:15 அப்படி வரும். சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது சந்திரனுடைய உதயம் ஆரம்பமாகும். அப்போ சந்திரன் உதயமானதுக்கப்புறம் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து சந்திரனை வழிபட்டு சித்தர்களுடைய பீடத்தில் நீங்கள் வந்து வழிபட்டால் அது வந்து இன்னும் சிறப்பு. அடுத்ததாக பெண் தெய்வங்களுடைய வழிபாடு. திருவுடையம்மன், வடிவுடையம்மன், குடியுடையம்மன் 3 அம்மனை ஒரே பௌர்ணமியில் வந்து அவங்க வந்து ஒரே நாளை பார்க்குறது கோடி புண்ணியம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யாத்திரைகள்னால் ஒரு காலத்தில் மேற்கொண்டது உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, இது மாதிரி அந்த மாதிரி பிறைச்சூடிய ஒரு தெய்வங்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா. புவனேஸ்வரி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிறையோடு இணைந்து இருப்பாங்க. அந்த மாதிரி பிறைச்சூடிய தெய்வங்களை வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே போல் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாயுன்னு சொல்லுவாங்க. சந்திரமௌலீஸ்வரரை ஈஸ்வரன் சொல்லுவாங்க. இந்த சந்திரமௌலீஸ்வரராக இருக்க சிவபெருமானை வந்து பௌர்ணமியில் வழிபடுறது மிக சிறப்பு. அதனால தான் திருவண்ணாமலைக்கான மகத்துவம் அது. திருப்பதிக்கு போன்றே திருவண்ணாமலையிலும் அதீத சக்தியுடைய தன்மை வந்து பௌர்ணமி அன்று உண்டு. ஏனென்றால் அது சித்தர்கள் வாழ்கின்ற பூமி. கண்ணுக்கே தெரியாமல் பூச்சிகளாகவும் பட்டாம்பூச்சிகளாகவும் செடி கொடிகளாகவும் மரங்களாகவும் காற்று ரூபத்திலும் கூட பைரவ ரூபத்திலும் கூட பசு போன்ற மிருக ரூபத்திலும் கூட சித்தர்கள் பல்வேறு உருவத்தில் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய கொடுப்பன், அவ்வளோ அதீத சக்தி திருவண்ணாமலைக்கு. அதனால தான் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம்ன்றது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதே போல் பார்த்திங்கன்னா நீர் ஸ்தலம் அந்த திருவானைக்கால். அந்த திருவானைக்காலும் சந்திரனுக்கு உண்டான ஒரு ஸ்தலம். அது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் வந்து திருவானைக்காலும் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா பெண் தெய்வத்தோட வழிபாடு, எல்லா மாரியம்மனும், கருமாரியம்மன், சமயபுர அம்மன், பெரியபாளையத்தம்மன், படவேட்டம்மன், நாகாத்தம்மன், இது மாதிரி 5 தலை நாகத்தை சூடி கொண்டிருக்கின்ற அந்த மாரியம்மனோட வழிபாடும் பௌர்ணமியில் ரொம்ப சிறப்பு. ஏனென்று சொன்னால் பௌர்ணமி அன்றைக்கு வந்து நாகத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கும். நாகம் மாணிக்கத்தை வந்து
கக்கரை நாள் அமாவாசை போடு மாதிரி தான் பௌர்ணமி அன்றைக்கும். பௌர்ணமி அன்றைக்கு நாகத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் ஒரு முறை நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்க நாகத்தம்மன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி நாங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணும்போது வலது பக்கம் கருமாரியம்மன், இந்த பக்கம் நாகாத்தம்மன். அப்போ அங்கே எதிர்முறையில் வந்து குலதெய்வம் செல்லியம்மன், அங்கே என்னோட வந்த ஓம் சக்தி அம்மா அவங்க தெருவீதி அம்மன். அன்றைக்கி எல்லாருடைய உடம்புல ஒரு அம்மாவோட உடம்புல வந்து தெருவீதி அம்மன் வந்தாங்க. ஒருத்தங்க அந்த ஊருக்கார அம்மா உடம்புல வந்து அந்த நாகாத்தம்மன் படவேட்டம்மன் வந்தாங்க. என்னோடய உடம்புல கருமாரி அம்மன் வந்தாங்க. அப்பா வந்து என்ன சந்தோஷம். நாகாத்தம்மன் வந்து சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகமுக்கன்னா வந்து பௌர்ணமின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பௌர்ணமி காலத்தில் நாகங்களுக்கான சல்லாபங்கள் நடைபெறும். இச்சாதாரி நாகம்னா சொல்கிறவங்கல்ல, நீயா படத்துலலாம் பார்த்துருங்க, அதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி நாகங்கள் எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ அதீத சக்தியோட மனித உருவம் எடுத்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் கொடுப்பேன், அதை நான் பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் அதீத சக்தி. அதுக்கிட்ட அதெல்லாம் சில பேருக்கு புரிய வைக்க முடியாது. அதிசயம் எங்கே இருக்குன்னு தெரியல, எந்த எல்லையில் இருக்குன்னு தெரியல. திடீர்னு பாருங்கள், நம்ம காணொளி பார்த்துட்டே இருக்கோம், இங்கே எங்கிருந்தோ ஒரு காசும் 10 ரூபா காசும் ஒரு வேப்பிலையும் எங்கிருந்து வந்து விழுறதுன்னே தெரியல. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எங்கிருந்து விழுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். இது சொல்ல போகிறாங்க, அதான் இதை சொல்ல மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க போல இருக்க. காசுன்னும் போது இதான், இது எனக்கு தெரியாது, ஆனால் ஞாபகப்படுத்துகிறாங்க போல இருக்கம்மா. மகாலட்சுமி தாயார், அதுவும் பௌர்ணமி வழிபாடு, அதை மறந்துட்டு அதை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க போல இருக்க. பௌர்ணமி அன்று நான் நிறைய பேருக்கு பூஜை எடுத்து கொடுத்துருக்கேன். சத்யநாராயண பூஜை வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. அதே போல் பௌர்ணமி அன்றைக்கு குபேர பூஜை, குபேரருடைய வழிபாடு, மகாலட்சுமி இருந்தால் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ரொம்ப சிறப்பு. அதனால தான் எனக்கு இன்றைக்கி எங்கிருந்தோ ஒரு 10 ரூபா காசு பாருங்கள், என் பின்னாடி யாருமே இல்லை, ஒரு சின்ன அறை, எங்கிருந்து இந்த காசு திடீர்னு வந்து விழுந்ததுன்னு தெரியல. வேப்பிலை மேலே லக்ஷ்மி பூஜை வந்து பௌர்ணமி அன்றைக்கு ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது அதில் வெளியில் வருகின்ற காலகட்டத்திலே காமுதேனுன்ற மாதிரி மகாலட்சுமி தாயாரும் பார்க்கடலிடை பிறந்தார். அதே போல் சந்திர பகவானும் பார்க்கடல்லேருந்து பிறந்தவராக சொல்லப்படுறார். அதனால் பாரதியார் அதை பாடுவார், பார்க்கடலிடை பிறந்தால் அவள் பயந்த நல்ல மூதத்தின் பயந்த நல்லம் பான்மை கொண்டார், ஏற்குமோர் தாமரைப்பூ அவள் இணைமலர் திருவடியில் இசைந்திருப்பார், நாற்கரம் தானுடையார் அப்படின்னு அவர் பாரதியாரை பாடியிருப்பார். பார்க்கடல்லேருந்து பிறந்தவங்க தான் இந்த மகாலட்சுமி தாயார். அது அதே போல் லக்ஷ்மி, அதே போல் பார்க்கடல்லேருந்து தோன்றியவர் தான் சந்திர பகவானுன்னு சொல்லுவாங்க. அதனால லக்ஷ்மி பூஜை வந்து பௌர்ணமி அன்றைக்கு செய்வது ரொம்ப சிறப்பு அம்சம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா பங்குனி உத்திரம் அதுமா அவங்க தாயாரை பற்றி ஒரு நிமிடம் பேசுகிறேன்றா கூட அது ஒரு பாக்கியம். இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜைக்கு நான் அடுத்தடுத்த முறை நம்ம சந்திக்க போகிறோம்ல, அப்போ சத்யநாராயண பூஜை செய்வது எப்படி, யாருன்னா எந்த ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் சத்யநாராயண பூஜை செய்யணும், மகாலட்சுமி தாயார் வழிபாடு யார் யாருக்குன்னா உகந்தது, எல்லா ராசிக்கார லக்ஷ்மிக்காரம் சரி, எந்த வகையில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்தால் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறலாம். இது மாதிரினா உங்களுக்கு வந்து திங்கள் அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜைகள், சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சித்தர் வழிபாடு பௌர்ணமியில் எப்படி செய்யணும், எப்படி ஒவ்வொரு சித்தர்களையோட அதீத சக்தி உங்களோடையே கலந்து பேசக்கூடிய ஆற்றல் பெறுவது எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு நாகாத்தம்மன் பூஜை பெறுவது எப்படி, இது மாதிரி ஒவ்வொரு தனி செக்மெண்ட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வழிபடியான ஒரு பூஜைகள் எல்லாம் இந்த பௌர்ணமி காலங்கள் வந்து உகந்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பௌர்ணமியில் அப்படின்னா எவ்வளோக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கோ அதே போல் எதிர்மறை ஆற்றலும் இருக்கும். பௌர்ணமி
பௌர்ணமி நேரத்தில் வந்து மோகினி பிசாசு மோகினி பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால தான் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ராத்திரி நேரத்துலலாம் ஆண்களெல்லாம் கூட வந்து பொழுதோட வாப்பா பௌர்ணமி நேரத்தில் 6 மணி சாஞ்சு வயக்காட்டுலேருந்தோ கொல்லப்புறத்துலேருந்தோ வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இளைஞர் கல்யாணமாகாத ஆண்களெல்லாம் இந்த மோகினியானது துரத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி பெண்களும் இந்த தீய சக்தி தீண்டும் அப்படின்வாங்க. அதனால் வந்து பௌர்ணமி அன்றைக்கு இந்த மோகினியானது உலா வரும். அதுவும் எப்படி பெண் ரூபத்தில் அழகான பெண் ரூபத்தை மாதிரி மயக்கி கூட்டிகிட்டு போவோம். நீலி கதை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த மோகினி வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் ரூபத்தில் வருவாங்க. என்ன மேடம் பேய் பிசாசுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. சஷ்டிகவசத்தில் பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஆதிசங்கரரே பேய்களிடம் உரையாடி அந்த வாதம் செய்த விஷயங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாம்பன் சுவாமிகள் அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த தீய சக்தியை பற்றி சொல்லுவார். பரமாச்சாரியாரே இந்த மாதிரி தீய சக்திகளை விளக்கத்துக்கு இந்திராட்சி அது மந்திரங்களை வழிபட செய்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நிறைய நம்புறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் சொல்கிறேன், எதையுமே நம்ம கண்ணால் பார்க்காத வரைக்கும், நம்மளால் உணராத வரைக்கும் தெரியாது. கண்ணால் காண்பது பேய், காதால் கேட்பது பேய், தீர விசாரிப்பது மெய்யின்ற மாதிரி அதே மாதிரி தான் எதையுமே நம்ம கண்ணாலும் காதாலும் கேட்டாலும் உணர்ந்தால் தான் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஆதிசங்கரர் கூட இந்த பேய்களோட தொடர்பு உண்டு வாக்குவாதம் செய்ததை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கும் சோட்டானைக்கரை குணசீலத்துலலாம் பார்க்கும்போது இதோட அதீத தன்மை இருக்கிறதுனால இது நம்பாதவங்களுக்கு இல்லை, நம்பினாதான் இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். ஆனால் எக்காத்து கொண்டு நம்ம அதை மாதிரி தீய சக்திக்கிட்ட நம்பணுன்றதுக்காக அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த பேய் பிசாசுகளுடைய நிறைய அனுபவங்கள் என் மூலமாக எனக்கும் என் குடும்பத்துக்கு ஏற்பட்டது உண்டு. என்னை சார்ந்த பல பேரே அதுலேருந்து நான் மீட்டெடுத்திருக்கேன் தெய்வீக சக்தி ஆற்றலால். அதனால் வந்து அதனால் பௌர்ணமி அன்றைக்கு அதீத தீய சக்தி இருக்கும். அதில் பார்க்கும்போது தான் நான் சொன்னேன், எப்படி வந்து பூவாடக்காரி கன்னிம்பம் தெய்வங்கள்னால் எப்படி வந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருந்தவங்களும் பௌர்ணமி அன்னைக்கு அதீத தெய்வ சக்தி ஆற்றலோட இரவு நேரத்தில் வந்து நடமாடுவாங்க. அவங்க நம்மளை வந்து ஆசீர்வாதம் நமக்கு தெரியும், அவங்க வந்துட்டு போனது. அது பெரியவங்க அந்த மாதிரி வந்துட்டு போனாங்க அப்படின்னா சுகந்த மனம் இருக்கும். ஒரு சொம்பில் தண்ணி வச்சோன்னு சொன்னால் அந்த சொம்பில் குறையும். அந்த தெய்வம் வந்துட்டு போனது, அவங்க பெரியோர்கள் வந்துட்டு போனது நம்ம கனவுல வந்து அந்த ஆற்றல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளை பக்கத்தில் கனவா நனவான்றது மாதிரினா இருக்கும். இந்த விஷயம்லாம் நடக்கும். இதெல்லாம் பூவாடக்காரி அவங்கெல்லாம் வருவாங்க. அதே போல் நம்ம வழிபடு தெய்வம் நிற்புற காக்கும் தொழுகப்பயத்தில் சொல்கிற மாதிரி நம்ம வழிபட்ட தெய்வங்கள்லாம் பௌர்ணமி அன்னைக்கு நம்மளை வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த ஒரு அதீத சக்திகள் இருக்கும். நம்ம வீட்டில் தெய்வீக விருட்சம் இருந்தானா அந்த தெய்வீக விருட்சத்தின் மூலமாக ஒரு இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்ததுன்னு தெரியாது. இத்தனை நேரம் லைவ் இருக்கும், என் பக்கத்தில் யாருமே கிடையாது. அவர் வந்து குனிஞ்சு கமெண்ட்ஸை பார்த்துட்ருக்காரு. எங்கிருந்து இந்த காசு ஒரு 10 ரூபா காசு நமக்கு வந்து விழுந்தது? வேப்பிலை, ஒரே ஒரு வேப்பிலை அது மேலே வந்து விழுந்தது ரொம்ப அதிசயம். அதே மாதிரி தான் நமக்கு தெரியாத அதிர்வலைகள். தெய்வ சக்தின்றது எங்கும் நிறைந்த ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம். இந்த பௌர்ணமியில் எப்படி தெய்வீக அதிர்வலைகள் ஆற்றல் இருக்கின்றதோ சித்தர் பீடத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன், அதீத தெய்வீக அதிர்வலை இருக்கும். நம்ம சித்தர்கள் வழிபாடு மேற்கொண்டானா அந்த சித்தர்கள் வழிபாட்டின் மூலமாக தெய்வீக சக்தி பெறலாம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிறைசூடி கொண்ட தெய்வங்கள் காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, அவங்களுடைய சந்திரமௌலீஸ்வரர், பிறைசூடிய சிவபிரான், பிறையை சூடிய விநாயக பெருமான், அவர் ரொம்ப விசேஷம். பௌர்ணமி நேரத்தில் சந்திரன், மனத்துக்காரன் சந்திரன் தெளிவு வரணும்னா நான் விநாயகர் வழிபாடு தான் சொல்லுவேன். நான் சங்கடகார சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோன்னா அதுக்கு காரணமே இந்த சந்திரனை மையமாக கொண்டு தான். மனதிற்காரகன் எப்படி மாறப்படும்ன்றதை தான், அதை பற்றி உங்களுக்கு தனி விளக்கத்தை தரேன். எப்படி பௌர்ணமியான அதீத நல்ல விஷயங்கள், எவ்வாறு பௌர்ணமி அன்னைக்கு அதீத நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கின்றதோ அதே போல தான் தீய அதிர்வலம் கிடைக்கும்ன்றது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த பகுதியில் நான் சொன்ன மாதிரி மோகினி பிசாசுக்கு நடமாட்டோம். அதே போல் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த குடும்பம் நம்ம வசிக்கின்ற வாசஸ்தலத்தை பக்கமும் யாராவது வந்து நெருப்பால் இருந்ததோ, தற்கொலை செய்து கொண்டாலோ, அகால மரணம் விபத்து இருந்த ஆத்மாக்கள் இருந்தாலும் அவங்களுடைய தாக்கம் நடமாட்டம் கூட பௌர்ணமி அன்றைக்கு வரும். நல்ல சக்திக்கான நடமாட்டம் இருக்கிற மாதிரி தான்
தீய சக்திக்கான நடமாட்டம் பௌர்ணமி இருக்கும். எல்லோரும் பெரும்பாலும் நினச்சிருக்காங்க அமாவாசை மட்டும்தான் நெகட்டிவான நாளுன்னு நினச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. அமாவாசை நேரத்தை கூட பித்திருக்கள் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. ஆனால் பௌர்ணமி அப்படி கிடையாது. அமாவாசை சில மாநிலத்தவர் நிறைந்த நாளாக கொண்டாடுவாங்க. அமாவாசைக்கு இணையாக பௌர்ணமியிலும் ஒரு தீய சக்திகள் அதிர்வலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க, மனதலால் பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரங்கன்னா பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஆடாத ஆட்டம் ஆடுவாங்க. அவங்களுக்குன்னா வந்து அஷ்டமி இல்லை எப்படி சந்திராஷ்டம நேரத்தில் அமாவாசை மேலேனா எவ்வளோ சண்டைகள் வருதோ, பௌர்ணமி போது சில குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சண்டைகள், விபத்துக்கள், மனநிலை கோளாறுகள், தற்கொலை முயற்சிகள் தான் பௌர்ணமி நேரத்தில் நடக்கும். இந்த தீய உதிர்வலே இருக்கும். இன்றைக்கு சோட்டானிக்கரனா போய் பார்த்தீங்கன்னா வந்து பௌர்ணமி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தீய சக்தியோட ஆட்டம், அவர்கள் உடம்புல புகுந்த ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். இதே மாதிரி அசைலம், பைத்தியகார ஆஸ்பத்திரிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் தான் அதிகமான ஒரு உடம்புல மாறுதல் இருக்குது. ஏன்னா உலகத்தில் பூமி 70% நீர், பூமியில் 70% நீர், 30% நிலப்பரப்பு. அதே போல் தான் நம்ம உடலிலும் திரவ வடிவில் தான் நம்ம போயிட்டுருக்கு. 30% தான் இது காற்று, மீதி எல்லாம் 70% நீரோட அமைப்பு தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் புவியீர்ப்பு விசையில் சந்திரனுடைய தாக்கம் பூமிக்கு நெருங்க வருவதனால அந்த அமாவாசை பௌர்ணமி காலகட்டத்தில் கதிர்வீச்சு அந்த பூமியிலிருந்து வருகின்ற புவியீர்ப்பு சக்தி சந்திரன் இழுக்கின்ற அந்த புவிக்கும் சந்திரன் அழைக்கின்ற அந்த போராட்ட அந்த காந்த அலைகளால் கடல் கொந்தளிப்பது போல் நம்ம உடலும் மனமும் கொந்தளிக்கின்ற காரணம் இதுதான். அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த பௌர்ணமி நேரத்தில் அதீத தீய அதிர்வலை இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் பௌர்ணமி நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிக தெய்வ வழிபாடு இருக்கும். சித்தர்கள் வழிபாடு, இரவு சந்திரன் உதயமானதுக்கு அப்புறம் பெண் தெய்வங்கள் வழிபாடு, சத்யநாராயண பூஜை, இரவு நேரத்தில் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை, பரமாச்சாரர் தொடர்ந்து அதை காஞ்சி மடத்தில் செய்வார், எங்கே இருந்தாலும் அதை செய்வார். இதெல்லாம் ரொம்ப வந்து அதிகமாக உச்சிதமாக கொண்டாடப்படுறது. இத்தனை நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பேச ஆரம்பிச்சு நம்ம தெய்வீக அதிர்வுகளை பெறுவது எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை சொல்லவே இல்லையே. சந்திரனை வழிபட்டால் எப்படி சந்தோஷம் வரும்னு கேட்குறீங்களே, அதுதான். அது வந்து முதல்ல பௌர்ணமி அன்றைக்கு முழு நிலவு நாள் அன்றைக்கி நம்ம நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு கங்கை நீர், கோமியம் இதெல்லாம் போட்டு நம்மளுடைய உப்புக்கள், படிகாரத்தூள் இதெல்லாம் வந்து போட்டு, வேப்பிலை இருந்தால் போட்டு, வில்வ மேலே இருந்தால் போடலாம், தர்பை இருந்தால் அதை தண்ணியில் போடலாம் நுணுக்கி. இது மாதிரி போட்டு நம்ம குளிக்கணும் முதல்ல. அது ரொம்ப விசேஷம். உடம்பை வந்து கிளென்சிங் பண்ணணும், பாடியில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதை பண்ணணும். பௌர்ணமி நேரத்தில் விரதம் இருக்கதும், ஆனால் என்றைக்குமே முழு பட்னி இருக்கக்கூடாது. ஏதாவது நீர் ஆகாரங்கள், பழக்கடிகள் சாப்பிட்றது ரொம்ப வந்து அது செய்யணும். பெரும்பாலும் மாதத்துக்கு 3 நாட்கள் ரொம்ப விசேஷம் விரதம். அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி விரதம்ன்ற ரொம்ப சொல்லுவாங்க. இதற்கும் அறிவியல் பூர்வமாக பூமி மதி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது பின்னால் இல்லை பார்க்கலாம். இந்த பௌர்ணமி நாளது இது மாதிரி நல்லா குளித்து நன்னீர் ஆடிட்டு விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உடலில் வந்து நீர் சக்தியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது திடசக்தி அதிகமாக கொடுக்கக்கூடாது. அந்த காலகட்டத்தை வந்து நீராகாரமாக வயிறு வந்து கொஞ்சம் காலியாக இருப்பது ரொம்ப நல்லது. அப்போ உடலுக்கு உண்டான அதீத ஆற்றல் கிடைக்கும், உடலில் இருக்கின்ற கழிவுகள் நீங்கும், நல்ல ஒரு வரும் ஆற்றல். அதே மாதிரி இயக்கத்தினுடைய காந்த அதிர்வலைகளும் பௌர்ணமியில் வரும். அதனால் பௌர்ணமி மேலே நேரத்தில் உபவாசம் இருப்பது ரொம்ப அதீத ஆற்றல் கிடைக்கும். இது முதல்ல அதீத ஆற்றல் வந்து நம்ம கிளென்சிங் பண்ணுற மாதிரி நம்மளை சுத்தப்படுத்துறது தான் அந்த நீரின் மூலமாக சொன்னால். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதிட்டு கூட நம்ம அதில் குளிக்கலாம். அடுத்ததாக இந்த உபவாசம் இருக்கிறது. அடுத்ததாக அப்படின்னா வீட்டில் காலையிலேயே வந்து பூஜைக்கான பூக்களெல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ண வேண்டிய விக்கிரகங்களை எல்லாம் காலையிலேயே அபிஷேகம் பண்ணி எடுத்து வைத்து விட்டு சாயங்கால நேரத்தில் சந்திரன் உதயம் ஆகிவிட்டு நீங்கள் இந்த பூஜைகள் செய்யலாம். விநாயகர் பூஜையை பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம். சத்யநாராயண பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம்.
காமாட்சி அம்மனோட பூஜை, நவவர்ண பூஜை. அது வந்து பௌர்ணமியில் காஞ்சி காமாட்சியில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய 3 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் அன்றைக்கி மட்டும். அந்த மாதிரி நவவர்ண பூஜை செய்வது விசேஷம். அதுபோல் பௌர்ணமி நேரத்தில் சித்தர்களை நினைத்து சித்தர்களை தியானம் பண்ணுறது. சித்தரை நினைத்து அர்ச்சனையே பண்ண வேண்டாம். எந்த சித்தர்களுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ, எந்த சித்தர் பீடத்திலிருந்து உங்களுக்கு அதிர்வலைகள் கிடைத்திருக்கிறதோ, ஓம் என்று ஆரம்பித்து அந்த சித்தருடைய பெயரை சொல்லி போற்றின்னு சொல்லி வழிபடணும். குறிப்பாக சித்தர்கள் வழிபடும்போது நம்மளுடைய பக்கத்தில் தூப தீப வழிபாடு இருக்கிறது. ஒரு சுகந்த மனம், ஊதுவத்தி வாசனை இருந்தால் சித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சித்தர் பீடத்துக்கு நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ, தியானம் பண்ணும்போது ஊதுவத்தி வாங்கி சாம்பிராணி எடுத்துகிட்டு போங்க. அதுவும் குறிப்பாக சித்தரை நினைத்து வழிபடும்போது குங்குளியம் ரொம்ப விசேஷம். அந்த அதிக தெய்வீக சக்தி ஆற்றல் வந்து குங்குளியம் நமக்கு வந்து சாம்பிராணியோட குங்குளியம் இணைத்து போடும்போது அதீத தெய்வ சக்தி ஆற்றல் இருக்கும். அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெண்கடுக்கு போட வேண்டாம். அதற்கு பதிலாக சாம்பிராணியில் நம்ம வந்து இந்த குங்குளியம் போட்டு நம்ம வந்து ஜவ்வாது போட்டு அந்த மாதிரி ஒரு வாசனைக்குண்டான பொடிகள் ஏதாவது இருந்து அப்படின்னு சொன்னால் அதை போட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த சுகந்த மனம் வந்து பௌர்ணமியில் வந்து சித்தர்கள் ஆற்றல் வரும். இதே மாதிரி ஒரு சுகந்த மனம் இருக்குது அப்படின்னா தசாங்கம். அந்த தசாங்கத்தை ஏற்றி வழிபடுறது. மகாலட்சுமி பூஜை பௌர்ணமி அன்றைக்கு 6 மணிக்கு மேலே மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறந்தது. பஞ்சமுக விளக்கை ஏற்றி அந்த குத்து விளக்கில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது, குத்து விளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் குறிப்பாக இந்த ஜவ்வாது மனத்தோட மகாலட்சுமி பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் மல்லிப்பூ, தும்பைப்பூ, ஜாதிப்பூ, இந்த மாதிரி சம்மங்கி, இந்த மாதிரி வாசனை பொருந்திய அந்த வெண்மை நிறமான பூக்கள் இருந்தால் அந்த பூக்களால் வந்து அர்ச்சனை செய்த மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப விசேஷம். விநாயகருக்கு தும்பைப்பூ ரொம்ப விசேஷம். அடுத்ததாக சிவனை பூஜை பண்ணும்போது வில்வாதங்களால் அர்ச்சித்தல் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் மல்லிப்பூ விசேஷம். தட்சிணாமூர்த்தி பூஜை, குருவடிவாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அவரையும் பௌர்ணமி அன்னைக்கு முல்லைப்பூ கொண்டு வந்து அர்ச்சித்தல் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காவல் தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது குறிப்பாக முனீஸ்வரன்னா அப்பப்பா வெள்ளை இதில் உடையில் வந்து உங்களுக்கு முனீஸ்வரன் காட்சி கொடுப்பாரு. முனீஸ்வரனுடைய பூஜையெல்லாம் வந்து படையல் போடுறது, கருப்பண்ணசாமிக்கு படையல் போடுறதெல்லாம் பௌர்ணமி நேரத்தில் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே போல் இரவு ஆனதுக்கப்புறம் நாகாத்தம்மன் கோயிலில் இருக்கிற நாக பூஜை இரவு நேரத்தில் பண்ணக்கூடாது. புத்துக்கிட்ட நம்ம போவே கூடாது. பௌர்ணமி ஆகிடுச்சு அப்படின்னாலே புத்து போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதனால் நாகம்மா கிட்ட ரொம்ப போகக்கூடாது. ஆனாலும் பௌர்ணமி நேரத்தில் நாகம்மா வழிபாடு, நாகத்தம்மன் கோயிலில் பூஜை நடக்கும். அந்த நேரத்தில் வழிபட்டால் அப்படியே அவ்வளோ அதீத சக்தி. அவங்க புத்துக்குள்ளே இருந்தாலும் அவங்க அலைவாக இருப்பாங்க. ரொம்ப உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கு சந்திரன் உதயமானதுக்கப்புறம் நாகத்தம்மன் புத்தோடு இணைந்திருக்கிற நாகத்தம்மன் கோயிலை வந்து புத்தை தொடாமல் நீங்கள் வழிபடுறது அது ரொம்ப விசேஷம். நாகம்மானா அப்போ ரொம்ப அதீத ஆற்றலோடு இருப்பாங்க. அந்த வழிபாடு ரொம்ப விசேஷம். இங்கெல்லாம் நீங்கள் சென்று நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களை அறியாமல் ஒரு தெய்வீக ஆற்றல் வரும். அதே மாதிரி நீங்கள் வானத்தில் மொட்டை மாடி இருந்ததா அல்லது உங்களுடைய பால்கனி பக்கமோ உங்களோட முன் வாசலில் சந்திரனுடைய கிரணங்கள் உழறதா அப்படின்னா அந்த ரேசஸ் அப்போ பௌர்ணமி நேரத்தில் அந்த ரேசஸ் உள்ளே வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் உட்காந்து அமைதியாக நீங்கள் தியானம் பண்ணலாம். எந்த தெய்வங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்திற்கான மந்திரங்களை உச்சரித்து நீங்கள் வந்து வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷம். குறிப்பாக பால் பாயச நெய்வேத்தியம் வந்து ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்றைக்கு வெண்பொங்கல் நெய்வேத்தியம் ரொம்ப விசேஷம். பாலிட்டு அதில் வெண்பொங்கல் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பால் பாயசம் பிரியை லலிதாம்பிகை. அதனால் சாயங்கால நேரத்தில் வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி லலிதா நவரத்ன மாலை சொல்லி நம்ம வந்து பாயச நெய்வேத்தியம் பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கும் பாயசம் நெய்வேத்தியம் செய்து நம்ம பௌர்ணமிக்கு பூஜை சொன்னால் அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். பௌர்ணமி அதே மாதிரி சத்யநாராயண பூஜை வீட்டில் புரோகிதர் இருந்தாங்கன்னா அவங்கள வரவழைச்சு நீங்கள் முதல் முறை
கலசம் வைத்து நீங்கள் சத்யநாராயண பூஜை ஆரம்பித்து தொடர்ந்து நீங்களாக அந்த திருவுருவ படத்தை வைத்து செய்யலாம். அப்படின்னா மாதம் மாதம் அந்த புரோகிதர்களை வைத்து சத்யநாராயண பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பௌர்ணமி மேலே ஏதாவது குறிப்பிட்ட யாகங்கள் வந்து செய்யலாம். அதுவும் கோயிலில் அந்த யாகம் செய்தால் ரொம்ப விசேஷம். பகல் நேரத்தில் அந்த இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12/4/2025 முழு நாளும் வந்து பௌர்ணமி இருக்கிறதுனால பகலில் வந்து யாகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அப்போது அதீத சக்திகள் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல் விலகும். நமக்குள்ளேயே ஒரு மனத்துக்குள்ளேயே வந்து கெட்ட குணமும் இருக்குது. அந்நியன் படத்தில் வரா மாதிரி நல்ல குணமும் இருக்குது. பௌர்ணமியில் இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது நம்மை விட்டு அந்த கெட்ட குணங்கள் அகலும். மனதிற்காரங்கள் சந்திரன் இல்லையா, மனம் வந்து எப்போதுமே ஒரு குரங்கு, அது நம்மளையே அறியாம தீயது மேலே ஆசைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் பௌர்ணமி வந்து இந்த பூஜையை பண்ணும்போது உங்கள் முகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு பேரொளி தெரியும், ஒரு தேஜஸ் தெரியும். நல்ல கருப்பாக இருந்தாலும் கூட சரி, அந்த கருப்புக்கு மீறிய ஒரு தேஜஸ் வந்து அந்த தெய்வீக சக்தி வந்து தெரியும். கேர் விஜயம்மானா பார்த்துருக்கீங்களா, அந்த நடிக்கும் போதெல்லாம் அந்த தெய்வ ஆற்றல் தெரியும். அதே மாதிரி ஏன்னா நான் என்னோடய வீட்டில் ஒருத்தங்க உடம்புல பெரியபாளையத்தம்மா வந்தாங்க, அம்மா உடம்புல. அதுக்கப்புறம் பெண் உடம்புல சோட்டனிக்கர் வந்தாங்க. என்ன அழகு, கண்ணம் கருப்பு தான். ஆனால் திடீர்னு அவங்களோட அழகை பார்த்தோன்னா, அம்மா நீங்கள் யார் வந்திருக்கீங்க, என்ன தெய்வம் வந்திருக்கீங்க கேட்டேன். அந்த காணொலி கிடச்சா உங்களுக்கு போடுறேன். அது வந்து ரொம்ப அதீத சக்தி அது. அதனால் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ பௌர்ணமி நேரத்தில் வழிபடுறீங்களோ உங்கள் உடம்புல தேஜஸ் வரும். அதுவும் குடும்பத்தில் இருக்க ஆண்கள் வந்து நீங்கள் சாயங்காலம் சீக்கிரம் பௌர்ணமி வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு வந்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு, உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடுது, சித்தர்கள் தியான வழிபாடு ஆண்கள் செய்யும்போது அவ்வளோ விசேஷம். அதுவும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு நிறைவாக இருக்கணுமா, ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணுமா, மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணுமா, நீங்கள் பால்மனம் மாறாமல் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அடுத்தடுத்து உங்களுக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அமாவாசை நேரம் போனீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு விலகும், பித்திருக்கள் தோஷம் நீங்கும். பௌர்ணமி அன்றைக்கு குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா, அதுவும் குறிப்பாக பெண் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும்போது பௌர்ணமி வழிபாடு மிகச்சிறந்த